அப்படின்னா அவங்களே என்ன லவ் பண்றாங்கன்னு கன்ஃபார்மா நினைக்கிறேன். ஆனா அவங்க லவ் பண்றத என்கிட்ட ஏன் சொல்ல மாட்டாங்கன்னு தான். அப்போ அவங்க யாருன்னு என்கிட்ட சொல்லுங்க, உங்களுக்காக நான் உங்ககிட்ட பேசுறேன். ஆக்சுவலா அவங்க உனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க தான். சொல்லப்போனா நீ தினம் தினம் பாக்குறவங்க. பாக்குறதுக்கு உன்ன மாதிரி அழகா இருப்பா சுப்ரியா. என்ன என்ன மாதிரியவா? ஆமா. நான் தினம் தினம் பாக்குறவங்களா? ஆமா. யாரா இருக்கும்? அதுவும் எனக்கு தெரியாம? சுப்ரியா, நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. நீ யாரையாவது லவ் பண்றியா? ஆமாங்க. இப்பதான் நான் லவ் பண்ற மாதிரி சிம்டம்ஸ்லாம் தெரியுது. ஆனா கன்ஃபார்மா லவ் தான்னு சொல்ல முடியல. ஐயோ, கண்டிப்பா அது லவ் தான் இருக்கும். லவ் தான் இருக்கும். ஓ ஆமா, நீங்க ஏன் லவ் பண்றத அவங்க கிட்ட சொல்லல? எப்பவுமே பொண்ணுங்க பசங்க தான் முதல்ல லவ் சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்க. அப்படியா? அப்போ என் லவ் இப்பவே அவகிட்ட சொல்லிட்டுமா? கண்டிப்பா சொல்லிடுங்க. இதுக்கு மேல அவங்க தாங்க மாட்டாங்க. சுப்ரியா, I love you. I love you too. அதனை மறக்கவும் முடியல, நினைக்காம இருக்கவும் முடியல. நான் என்ன செய்வேன்? என்ன இது? இப்போ ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு முன்னால அப்படியே ரொமான்டிக்கா வந்து வழி அனுப்பி வைப்பா. இன்னைக்குன்னு பார்த்து கிச்சன்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டாளு. டைம் வேற ஆகுதே. எப்படியாவது அவளை இங்க வர வைக்கணும். சக்தி, இந்த வெட்டிங் டே சாம்பிள் கார்ட்ஸை பார்க்க மேலே வாயேன் அப்படின்னு கூப்பிட்டுலாமா? அப்போ வருவா. வந்த உடனே அப்படி அப்படி. ஓகே, இதான் சூப்பர் ஐடியா. இதை வரேன். சக்தி, இங்க வாயேன். நான் வேலையா இருக்கேன், என்னால வர முடியாது. சக்தி கொஞ்சம் வாயேன், சொல்றேன்ல. அது வெட்டிங் ஆனிவர்சரிக்கு பிரிண்ட் பண்றதுக்காக சாம்பிள் கார்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுல உனக்கு பிடிச்ச கலரை செலக்ட் பண்ணிக்க. அதை நீங்களே செலக்ட் பண்ணிக்கங்க. சக்தி, இதை பாரு, ரொம்ப அர்ஜென்ட். இன்னைக்கே பிரிண்டிங் கொடுத்தாகணும். உடனே வா. நீங்க எதுக்கு கூப்பிடுறீங்கன்னு எனக்கு தெரியும். நான் வரல. ரொம்ப உஷாரா இருக்கல. நீ வரலன்னா நானே வரேன்.
என்னங்க இது? என்ன? சரி மேல வா, நம்ம anniversary இன்விடேஷன். என்னது? நீ வா சொல்ற. வேலை இருக்கு. ஐயோ நீ வா, கொஞ்ச நேரம் தான். வா மேல போலாம், அப்படியே போயிட்டு என்னங்க? நீ வா சொல்ற. இது முடிச்சிட்டு வரேன், போங்க. என்ன நீ வா. என்ன ஆச்சு உங்களுக்கு? போங்க, வேலை இருக்குங்க. ஐயோ நெருப்பு. என்னங்க இது? நெருப்பு. உனக்கு எதுவும் ஆகலையே? எனக்கு ஒண்ணு ஆளுங்க. என்னோட மடத்தனம், எவ்வளவு பெரிய ஆபத்து வந்துருச்சு. உனக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும் சக்தி? எல்லாம் ஏன் தப்பால? என்னங்க இது? இது ஒரு சாதாரணமான விஷயம். இதுக்கு போய் யாராவது இப்படி தலையில அடிச்சுட்டு அழுவாங்களா? நீங்க இருக்கும்போது என் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராதுங்க. எனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் உங்களால என்னை காப்பாற்ற முடியுங்க. ரிலாக்ஸ் பண்ணுங்க, நான் போய் புடவை மாத்திட்டு வரேன். சக்தியோட உயிருக்கு பாதகமா வந்திருக்கிற பாவியோட ஜாதகட்டா இது. உன்னோட ஜாதகத்தில் இருக்கிற துர்க்கிரகங்கள் எல்லாம் இப்ப தன்னோட பலத்தை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. உன்னாலதாண்டா அந்த உத்தமையோட உயிர் போக போகுது. அவ வாழ்க்கையிலிருந்து நீ விலகி போயிடு. ஜோசியர் சொன்ன மாதிரி என்னால சக்தி உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ? என்னன்னா ஏதோ நெருப்புன்னு சத்தம் கேட்டுச்சு. அது அண்ணியோட புடவை தீ பிடிச்சு. ஐயோ, அன்னைக்கு என்ன ஆச்சு? அன்னைக்கு எதுவும் ஆகல, புடவை தான் தீ பிடிச்சு. நான் தான் அப்பவே சொன்னல, நான் கிச்சன் பக்கம்லாம் அண்ணி வர வேண்டாம், நானே சமையல் வேலையை பாத்துக்கிறேன்னு. சரிம்மா, இனிமே சக்தி இந்த கிச்சனுக்குள்ள வராம நான் பாத்துக்கிறேன். சரிண்ணா, நீங்க இப்படி வாங்க, நான் கிளீன் பண்ணிடுறேன். சுப்ரியா, 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 ஆண்டி. என்ன ஆண்டி, சுப்ரியாவை பார்க்கணும். அவளை எதுக்கு நீ பார்க்கணும்? ஆண்டி, ஐம் வெரி வெரி சாரி. எனக்கு இப்பதான் விஷயமே தெரிஞ்சது. சுப்ரியா ஒரு டையிங் பேஷண்ட்னு கேட்ட உடனே என்னால தாங்க முடியல. என் மனசு சுக்குநூறா நொறுங்கி போச்சு ஆண்டி. அதான் சுப்ரியாவை நேர்ல பார்த்துட்டு போலான்னு வந்தேன். எதுக்கு? மிச்சம் இருக்கிற உயிரையும் உறிஞ்சிட்டு போலான்னு வந்திருக்கியா? போடா வெளியே. ஆண்டி, உங்க கோவம் எனக்கு புரியுது ஆண்டி. ஒரு தாயா உங்க வலியும் வேதனையும் உங்க உணர்வுகளையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்சு என்னடா ஆக போகுது? கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ற மாதிரி எல்லாம் முடிஞ்ச பிறகு பெரிய அனுதாபி மாதிரி நடிக்க வந்திருக்கியா? எல்லாம் உன்னாலதாண்ட பாவி. உன் காதல் விளையாட்டுல பலிகடாவாகி துடி துடிச்சு என்னோட பொண்ணு இப்ப அல்பாயுசுல சாக போறா. ஆனா நீ குழந்தை குட்டின்னு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கியா? ஆண்டி, ஐம் ரியலி சாரி ஆண்டி. சுப்ரியாக்கு ஃபர்ஸ்ட் டிகிரி பிரெயின் டியூமர் வரும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல ஆண்டி. ஆண்டி, அதுக்கு சத்தியமா நான் காரணம் இல்லை ஆண்டி. ஆண்டி, நான் சுப்ரியா உண்மையை தான் காதலிச்சேன். ஆனா விதி வேற விதமா விளையாடிடுச்சு. எல்லா தப்பையும் நீ பண்ணிட்டு விதிய குறை சொல்ற பாத்தியா? நீ பெரிய கிரிமினல்டா. உன்னை பாக்குறதுக்கு முன்னாடி, உன் கூட பழகிறதுக்கு முன்னாடி என் பொண்ணு எவ்வளவு சந்தோஷமா இருந்தா தெரியுமா? அவ மனச கலைச்சு உனக்கு கல்யாணம் ஆகலைன்னு போய் சொல்லி என் மகளை
உன் காதல் வலையில சிக்க வச்சு ரிஜிஸ்டர் ஆபீஸ் வரைக்கும் கொண்டு போய் அவமானப்படுத்தி கூனி குறுக வச்சிட்டியடா. இப்படி ஒரு தடவை இல்ல 2 தடவை பண்ணிட்ட. அதனால என் பொண்ணு பேரு கெட்டு போச்சுடா. Facebook பத்திரிக்கைன்னு பொண்ணு விடாம என் பொண்ணு பேரை நார் அடிச்சிட்டியடா. ஏமாற்றத்தை தாங்க முடியாம வெளியிலயும் சொல்ல முடியாம உள்ளுக்குள்ளேயே உருகி உருகி கடைசியில குலைஞ்சு போயிட்டாடா. கல்யாண நாள் குறிக்க வேண்டிய என் பொண்ணுக்கு சாவு நாள் குறிச்சிட்டியே. வாழ்க்கையில எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்காமலே என் பொண்ணு சாக போறாடா. ப்ளீஸ் ஆண்டி, நான் சுப்ரியாவை ஏமாத்துறது உண்மைதான். ஆனா அதை உயிருக்கு ஒளி வைக்கும் நான் நினைக்கவே இல்லை ஆண்டி. செப்படா. ஆண்டி நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க ஆண்டி. சுப்ரியாவுக்கு பிரெயின் டியூமர் இருக்கு. அவ சாக போறான்னு தெரிஞ்சதும் நான் நொறுங்கி போயிட்டேன் ஆண்டி. ஆண்டவா என் உயிரை எடுத்துக்கிட்டு சுப்ரியா உயிரை திருப்பி அவகிட்டே கொடுத்துருன்னு நான் தினம் தினம் வேண்டிக்கிட்டு இருக்கேன் ஆண்டி. பேசாதடா. பெத்தவன் நான் வேண்டாததே நீ வேண்டிக்க போற. என் பொண்ணு ரொம்ப பெரிய மனுஷிடா. என் மகள மாதிரி எந்த பொண்ணையும் இந்த உலகத்துல பார்க்க முடியாது. உள்ள அழுதுகிட்டு வெளியில சிரிச்சுக்கிட்டு மருத்துவ சேவை செஞ்சுகிட்டு இருக்கா. அவ உயிர் போக போகுதுன்னு தெரிஞ்சு கூட எத்தனை உயிரை காப்பாத்திட்டு இருக்கா தெரியுமா? அவ சாக போறான்னு தெரிஞ்சும் அந்த சாவை புன்னகையோட ஏத்துக்க தயாராயிட்டா. ஒரு நோயாளியா சாகாம ஒரு டாக்டரா அவ இறுதி காலத்தை முடிச்சுக்கிறதுல அவ உறுதியா இருக்கா. ஆனா என்ன பண்றது? அந்த பாழா போன காதல அவளால மறக்க முடியல. பொய்யான உன்னோட காதல அவ நிஜம்னு நம்பிக்கிட்டு இருக்கா. ஆனா நீ குடும்பம் பொண்டாட்டி குழந்தைன்னு சந்தோஷமா இருக்க. ஆனா சுப்ரியா அப்பவும் இப்பவும் ஏன் எப்பவும் உன் நினைப்புலதான் வாழ்ந்துட்டு இருக்கா. அவ ஆத்மா கூட சந்தோஷமா இந்த உலகத்தை விட்டு போகாது. எல்லாம் உன்னாலதான்டா பாவி. இங்க பாருங்க, நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து அவளை சந்தோஷமா வச்சிருக்கலாம் ஆண்டி. அவ ஆசை எல்லாத்தையும் நிறைவேற்றி வைக்கலாம். அவ உயிர் போற நேரத்துல உன்னால என்னடா பண்ண முடியும்? என் பொண்ணு ஒரு பைத்தியக்காரி. இப்ப கூட அவ என்ன நினைச்சிட்டு இருக்கா தெரியுமா? நீ பூமிகா உன் குழந்தை எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான்டா நினைச்சிட்டு இருக்கா. இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை எங்கேயாவது பாத்திருக்கியாடா? ஆண்டி நடந்தது நடந்து போச்சு. இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? ஒண்ணே ஒண்ணு பண்ணணும். முடியுமா? சொல்லுங்க ஆண்டி, நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. சுப்ரியாக்காக என் உயிரை கொடுக்கணுமா சொல்லுங்க. உன்னோட உயிரை நீ பத்திரமா வச்சுக்க. சாக போற என்னோட பொண்ணுக்கு ஒரு சின்ன சந்தோஷத்தை மட்டும் கொடு. என்னோட பொண்ணு ஒரு சுமங்கலியா சாகணும்னு நான் நினைக்கிறேன். அவ பூவும் பொட்டுமாதான் இந்த உலகத்தை விட்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு நீ சுப்ரியா கழுத்துல தாலி கட்டணும். கையால அவ கழுத்துல மாங்கல்யம் ஏறணும். முடியுமா உன்னால? செய்வியா நீ?
சாக போற என் பொண்ணுக்கு சந்தோஷமா உயிர் பிரியணும்னா இது ஒண்ணுதான் வழி. ஐயோ ஆண்டி, என்ன சொல்றீங்க நீங்க? ஏன் என்ன உன்னால முடியாதா? செய்ய மாட்டியா? செய்யணும். என் பொண்ணு கழுத்துல நீ தாலி கட்டியே தீரணும். சத்தியம் பண்ணுடா. சத்தியம் பண்ணு. ஏன் தயங்குற? சத்தியம் பண்ணு. என் பொண்ணு மேல நிஜமா பாசம் இருந்தா சத்தியம் பண்ணு. பண்ணுடா. என் பொண்ண நீ நிஜமாவே காதலிச்சிருந்தா சத்தியம் பண்ணு. முடியாதாண்டி. பூமிகாக்கு என்னால் துரோகம் செய்ய முடியாது. என் மனைவி தங்கம் என் வாழ்க்கையில ராஜகுமாரியா வந்தவ. என் வம்சத்தை காக்க வந்த தெய்வம். என் நெஞ்சில நிறைஞ்சிருக்கிற பிரியமானவ. என் மனசுல நிரந்தரமா குடியிருக்க தெய்வ மக. என் நாவல குடியிருக்கிற கலைவாணி. என் மகாராணி அவ. கனவுல கூட என்னால அவளுக்கு துரோகம் பண்ண முடியாது. இல்ல ஆண்டி, என்னால இது மட்டும் செய்ய முடியாது. நான் போறேன். மதன், அம்மா, நான் சொன்னது என்னாச்சு? ஏன் இது வரைக்கும் நீ கால் பண்ணவே இல்ல? ஏண்டி நர்மதா, சக்தியை ஒழிச்சு கட்ட ஐடியா தரேன்னு சொல்லிட்டு இப்போ இந்த பிச்சைக்காரனுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சு அழகு பார்த்துட்டு இருக்க. நமக்கு இருக்கிற பிரச்சனையில இவனுக்கு தர்மம் பண்றது ரொம்ப முக்கியமா? இவன் பிச்சைக்காரன் இல்ல. பிச்சைக்காரன் இல்லாம கோடீஸ்வரனா? ஏய், ஏன் அவசரப்படுற? இவன் ஒரு பிரியாணி பைத்தியம். இவனுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்தா என்ன செய்ய சொன்னாலும் செய்வான். அப்படியா? இவனை வச்சு நம்ம என்ன பண்றது? உன் அவசரம் எனக்கு புரியுது. இப்ப பாரு. என்னடி இது? இப்ப இந்த பாட்டில இவன் கையில கொடுத்து யாரையாவது குத்துன்னு சொன்னா குத்தி கொன்னுடுவான். நம்ம இப்ப இவனை வச்சுதான் இதால சக்தி கதையை முடிக்க போறோம். பழியும் நம்ம மேல வராது. எப்படி என் ஐடியா? வா, சூப்பர் ஐடியாடி. சரி, பக்கத்து வீட்டுக்கு போன சக்தி வெளியே வந்தாச்சா இல்லையான்னு நான் உடனே போய் பார்த்துட்டு வரேன். நீ இவனை பாத்துக்கோ, சரியா? ஏய், சாப்பிட்டல, எந்திரி. இந்தா, இத புடி. குடு. ஏய், சக்தி வெளியில வந்துட்டா. சீக்கிரம் நாங்க அனுப்பு. ஏய், பாட்டில பின்னாடி வை. போ, போய் நான் சொல்றது செய். ஏய், வாடி, அங்க பாரு. யோ, அங்க பாரியா? அங்க போன் பேசிட்டு இருக்காங்கல்ல, அவங்களதான் நீ குத்தி கொல்லணும். சதக் சதக்குன்னு. சதக் சதக்குன்னு. யோ, பேசாத. போ.
மாதா பிதா குரு தெய்வம் கணபதி சங்கர தக்க தின்ன தோம் ததக்க தின்ன தோ ததக்க தின்ன தோம். karnatician.com சக்ஸஸ் இப்போவே ஆரம்பிச்சாச்சு. அதோட இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஸ்கைப்பில் இருந்து கற்றுக்கிற மாதிரி காம்படிஷன். குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கணும், ஈஸி வே கொடுக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தினால இந்த கான்செப்ட் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இது வந்து மேலும் மேலும் வளர்கிறதுக்கு எல்லாம் வல்ல இறைவனே நான் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.